ஐடி கம்பெனியில் சேர்ந்து எப்படியாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா எச்சில் தொட்டு அழிச்சிருங்க. முக்கியமாக டிசிஎஸ்ல வேலை பார்த்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. ரீசெண்டாக 2 நாளாக வந்து இந்த டிசிஎஸ் சிஇஓ பேசுனதான் வந்து எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக இருக்கு. H1B விசாவை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை வந்து ஒரு சின்ன கிளிப்ல பார்ப்போம். அதாவது இன்டர்வியூ எடுக்க லேடி என்ன கேட்குறாங்க, இனிமே டிசிஎஸ்ல வந்து H1B விசால ஆளுங்களை கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, பொதுவாக நாங்கள் மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து லோக்கல் ஆளுங்க எடுப்போம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் ப்ரோக்ராம். ரொட்டேஷனா இப்போ ஒருத்தர் வருவாரு விசால 3 வருஷம் வேலை பார்ப்பாரு, அடுத்தவங்க சான்ஸ் கொடுக்கணும்ல, அவர் அனுப்பிச்சிட்டு அடுத்த விசா ஹோல்டர் அனுப்புவாங்க. இனிமே அந்த ரொட்டேஷன் கிடையாது. அதாவது இந்தியால இருந்து இனிமே H1B விசால யாரும் இங்க வர போறது கிடையாது. அதை கிளியரா சொல்லிட்டாரு. See, if you look at other geographies that we operate, like LATAM or Middle East or APAC, we operate with a very, very high percentage of local associates. We have enough people on H1 already in US. I don't think we would be looking for adding to that count on any time now. அடுத்த கேள்வி கேட்கலாம், சரி அங்கிருந்து கொண்டு வரல, அட்லீஸ்ட் இங்க இருக்கவங்களால வீசா ரினியூ பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, ரினியூ பண்ணாதானே, சரி ரினியூவல் காலம் முடியும் போது பார்ப்போம் பண்றதா வேணாமான்னு சொல்லிட்டு. When you renew those visas, your costs will go up, isn't it? If I renew them, because see, our original plan was always to we send people on H1 with the intention to bring them back, rotate them. So it continue to focus on bringing back at the end of programs or rotating them with local. So how much we would renew or who would we renew is a call that we'll take at the appropriate time. But we are looking to increase our local participation. இதை விட கிளியரா யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. விசா இருக்க வரைக்கும் இங்க இருக்கலாம், முடிஞ்சிச்சுன்னா கிளம்புடா ராஜா கதை தான். இது டிசிஎஸ் மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே எல்லா கம்பெனியும் ஒரே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்க இதே எஃபெக்டை எல்லா கம்பெனிலையும் பார்க்கலாம். அண்ட் சரி ப்ரோ யூஎஸ் தானே வர முடியாது, நான் மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் போகலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கதான் வர நம்ம வில்லன் ஏஐ. என்னன்னா இப்போ பொதுவாக எல்லா ஐடி கம்பெனியுமே வந்து காஸ்ட் சேவிங் மோடுக்குள்ள போறாங்க. அண்ட் செகண்ட் திங், ப்ராஃபிட் பார்க்கணும். இப்போ நீங்க ஆன் சைட்ல ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்குற காசை இந்தியாவில் 10 பேர் கொடுக்கணும், கிட்டத்தட்ட அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை குறைச்சிட்டு இங்கே 5 பேர் வச்சா கூட நமக்கு ப்ராஃபிட் தானே, அந்த கால்குலேஷன் போவாங்க. ஏஐ அப்புறம் லோக்கல்ல ஆள் எடுக்கணும், அந்த ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து இனிமே இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஆட்களை ஐடி கம்பெனி அனுப்புறது ரொம்ப 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 குறைஞ்சிரும். ஸோ இந்த எண்ணத்தோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேசுவோம். அடுத்த டாபிக் என்ன பேசலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.